காக்கி கலரு எதுக்கு எங்களை அடிக்கிற காக்கி கலரு. வணக்கம் சார். ரொம்ப நன்றி இந்த நேர்காணலுக்கு வந்து ஒத்துக்கிட்டதுக்கு. ஆரம்பிக்கிறது வந்து வெரி வெரி பேட்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன், ஜிப்சிலேருந்து. ஸோ நீங்களும் ராஜமுருகன் சாரும் சேர்ந்து முன்னாடி ஜோக்கர் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்ககிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு போல்டான பாட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற கமெண்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டோ வந்து சர்ப்ரைஸ் கிடையாது யாருக்கும். முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஜோக்கரில். பட் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்ததுங்கிறத விட ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்த விஷயம் வந்து அதை கையாண்ட விதம். அங்கே வந்து ஒரு நார்மல் பாட்டாக ஒரு மாண்டாஜ் மாதிரி அந்த மாதிரி ஒரு பாணியில் போயிட்டு இருந்த பாட்டு இது வந்து ஜெயிலில் வச்சு எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க, அது அகேன் இன்னொரு இப்போ இருக்கிற சமூக சூழலையும் இப்போ இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட்டையும் வந்து ஒரு கமெண்ட்ரி மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஐடியா கன்சீவ் பண்ணது எப்படி, இது நடந்தது எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது அந்த சாங்க்கான ப்ரொமோஷனாக தான் அதை பண்ணியிருக்காங்க. அது வந்து முழுக்க வந்து டைரக்டரோட கான்செப்ட் தான் அது. இந்த ஓவரால் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிகாரத்துக்கு எதிராக எளிய மனிதன் ஒரு சின்ன குரலை உயர்த்துறான். அந்த குரலுங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கணும். அது ரொம்ப அதிகாரத்தை வந்து ஒரு தனி மனிதன் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு காவல்துறைகிட்ட வந்து ஒரு சாதாரண மனிதன் வந்து ஒரு ஹெல்மெட் போடல அப்படின்னு நீங்கள் அவன் கைது செய்தால் கூட உடனே அவனுடைய கோபம் எங்கே இருக்குனாக்க, அந்த கேஸில் அவனை பிடிச்சிங்களா, இந்த கேஸில் அவனை பிடிச்சிங்களா, இது ஒரு ஹெல்மெட்டு போடல தானே அப்படிங்கிற மாதிரியாக ஒரு டோன் வந்து இயல்பாக வரும். அந்த டோனில் இருந்து தான் இதை வந்து இந்த பாட்டை உருவாக்கியிருக்கோம். அப்படி தான் இந்த பாட்டு மொத்தமும் பண்ணது. ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த பாட்டு வந்து என்னென்னா ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல வரும். இது வந்து அது ஒரு ஜிப்சி. அந்த படம் முழுக்கவே ஒரு 8 பாட்டு இருக்குது. அந்த 8 பாட்டும் வந்து என்னென்னா ஒரு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நிலப்பரப்புக்கும் அந்த பாட்டு இருக்கும். ஒரு சாதாரண ஒரு மனிதனாக உருவாகக்கூடிய அந்த ஜிப்சி வந்து எப்படி ஒரு ரிபலாக மாறுறாங்கிறதா அந்த கதையாக இருக்கும். ஸோ அதை நோக்கி வரும். இது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த சாங் வரும். இதுக்கப்புறம் வந்து பாடல்களால் வந்து சமூகத்தை வந்து ஒன்றிணைக்க முடியும், நேயத்தால் மனிதர்களை ஒன்றிணைக்க முடியும் அப்படிங்கிறத அந்த படத்தினுடைய கோர் பாயிண்ட் இருக்கும். அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. அது இதை விட இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்பு தரும்னு நினைக்கிறேன். ஓகே. எனக்கு வந்து நீங்கள் நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி ஒரு கலைஞனாக அவரோட அந்த கலையில் வந்து கொஞ்சம் அவருடைய அரசியல் கருத்து இருக்கணும் அப்படின்ட்டு, உங்களோட கலையை நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க அப்படின்ட்டு. எனக்கு அதை கேட்கும்போது அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். அவங்களோட அரசியலையும் அவங்களுடைய கருத்துக்களையும் கொண்டு வர ஒரு இதுவாக வந்து கலை இருக்கிறது ஆப்வியஸ்லி ஒரு நல்ல விஷயம். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ கலையை வந்து சில பேர் சந்தோஷத்துக்காக பார்க்கல, சில பேர் என்டர்டெயின்மெண்ட்காக பார்க்குறாங்க. அந்த மாதிரியும் இருக்கலாமே, அந்த மாதிரி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அப்படியும் இருக்கலாம் தான். இப்போ என்னென்னா, இப்போ ராஜமுருகனுடைய முதல் படம் வந்து குக்கு வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது முழுக்க ஒரு காதல் திரைப்படம் தான் அது. இப்போ அதில் இருக்கிற பாடல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட அதில் அரசியலே இருக்காது. அந்த அரசியலுக்கான தேவையும் அதில் இருக்காது. ஸோ என்ன கதை, என்ன களம், அதை பொறுத்து தான் இந்த பாடல்கள் அமையுது. அப்புறம் எல்லா கலையும் அரசியல் சொல்லணும், எல்லா இலக்கியமும் ஏதோ ஒரு கருத்தை சொல்லணும் அப்படிங்கிறதல்ல. ஒரு எஸ்தட்டிக்காக ஒரு கலை நுகர்வுக்காக சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அப்படி சில பாடல்கள் இருக்குது, அப்படி சில படங்கள் இருக்குது. அதை நோக்கி போகிறோம். அப்புறம் சினிமா என்பது வந்து என்னென்னா, எப்பொழுதுமே இந்த மாதிரியான ஒரு அரசியல் படங்களோ அல்லது சமூகம் சார்ந்து இயக்கக்கூடிய படங்களோ அல்லது சமூக அநீதிகளுக்கு எதிரான படங்களோ தான் வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா, நல்ல படம்னு நீங்கள் ஒரு 50 படம் எடுத்திங்கன்னா 50 படங்களும் இப்படி வந்த படங்களாக தான் இருக்கும். ஒரு கமர்ஷியல் படமாக வந்த ஒரு படத்தை வந்து நீங்கள் இந்த லிஸ்ட் அவுட்டே பண்ண மாட்டீங்க. ஒரு முள்ளு மலருமோ, ஒரு அலைகள் வயதிலையோ, ஒரு 16 வயதிலையோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது ஒட்டுமொத்தமான சமூகத்தினுடைய வெறும் கலைக்கான விஷயமா அது இருக்காது. அது மக்களுடைய வாழ்வோடும் கலாச்சாரத்தோடும் பண்பாட்டோடும் எது பிணைந்து இருக்கிறதோ அல்லது எது அவர்களோட வலியை, அவர்களுடைய வேதனையை, அவர்களுடைய இயல்பான வாழ்வை சொல்கிறதோ அதை தான் நம்ம வந்து கலைத்தன்மையை அடையுது. 5000 பாட்டுக்கு மேலே கண்ணதாசன் எழுதியிருப்பார். மொத்தமே ஒரு 168 பாட்டு தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எழுதியிருக்காரு. ஆனால் பட்டுக்கோட்டை யாரா கண்ணதாசனா இப்படின்னு பட்டிமன்றம்லாம் நடத்துவாங்க. அப்போது அதோட வேல்யூ வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது சமூகம் சார்ந்து ஒரு கவிஞனோ அல்லது ஒரு பாடலாசிரியனோ செயல்படுகிற பொழுது அவனுக்கான சமூக மதிப்பீடுங்கிறது ரொம்ப உயர்வானது. அந்த உயர்வை அடையணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கான அந்த உயர்வை நோக்கி என்னை தகுதிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அரசியலோடு இருக்க வேண்டியவர்கள் வந்து நல்லா பார்த்திங்கன்னா கவிஞர்களாக மட்டும்தான் இருக்கும். அவர்கள் ஏதோ ஒரு அரசியல் இயக்கத்தோடு, அரசியல் பின்புலத்தோடு அல்லது அரசியல் கருத்துக்களை முன்வைக்கிறவர்களாக கவிஞர்கள் மட்டும்தான் சினிமாவில் அந்த காலத்தில் இருந்து வந்திருக்காங்க. அது இருக்கணுமே நானும் நினைக்கிறேன். அந்த அரசியல் பின்புலம் என்பது வந்து அந்த பாடல்களில் பிரதிபலிக்கவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு ஒரு அரசியல் இருக்கும். அந்த அரசியல்
யாரிடமிருந்தெல்லாம் வெளிப்படுகிறதோ அவர்கள் தான் அந்த லிஸ்ட்லேயே கூட வருவாங்க. இல்லைன்னா அந்த லிஸ்ட்லேயே வரமாட்டாங்க. நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து பாருங்கள். கவிஞர்கள், சிறந்த கவிஞர்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு 15 கவிஞர்கள் எழுதுனீங்கன்னா, அந்த 15 கவிஞர்களுக்கும் அரசியல் பின்புலம் இருக்கும். அந்த அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள் நல்ல கவிஞர்களாக இருப்பார்கள், வெற்றி பெற்ற கவிஞர்களாக இருப்பார்கள். ஆனால் சிறந்த கவிஞர்களாக அடையாளம் காணப்பட மாட்டாங்க. வரலாற்றில் அவர்கள் பெயர் இருக்காது. அவர்கள் கவிதை துறையில் அவர்களுக்கான அடையாளங்களை அவர்களால் பதிக்கவே முடியாது. அல்லது பதித்திருந்தாலும் அதை கவனித்து சொல்லக்கூடியவர்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு இயக்கம் பின்னால் இருந்து தூக்கி சொல்லணும் இல்லையா? ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து பட்டுக்கோட்டையாரை தூக்கி கொண்டாடவில்லை என்றால் அந்த பட்டுக்கோட்டையார் எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்க முடியும்? ஒரு பாடலாசிரியருடைய பங்களிப்புங்கிறது சினிமாவுக்கு வெளியில் தான் இருக்கு. அப்போது அந்த கதை என்பதை இந்த ஒரு பாடலாசிரியர் வந்து ஒரு சினிமாக்குள்ளே வராரு அப்படின்னாக்க அவருடைய பங்களிப்பு என்பது இசைக்கும் கதைக்கும் வெளியில் இருக்குது. அவர் இசைக்கும் வெளியிலும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கொண்டு வந்து சினிமாவுக்கு கொடுக்குறாரு. அவர் தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டில் வேப்பமரம் பிச்சு இல்லைன்னு பேய் ஒன்று ஆடுதுன்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து அந்த கதைக்கும் கிடையாது, அந்த படத்துக்கும் கிடையாது. ஆனால் வெளியில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து அவர் சினிமாக்குள்ளே கொடுக்குறாரு. அப்போ சினிமாவுக்குள்ளே அவர் செலுத்தக்கூடிய அந்த சிந்தனை என்பது சமூகத்தில் இருந்து எடுக்கிற சிந்தனை, சமூகத்துக்கான சிந்தனை. அது அரசியல் வந்து இப்போது இந்த கருத்துக்கள் எல்லாம் நியாயமானதுன்னு நம்ம வாதிட முடியாது. இது ஒரு சாராருடைய குரல். இப்போ அதிகார மட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு குரல் என்பது வேறு மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அதிகாரி, ஒரு போலீஸ் அதிகாரி இந்த பாட்டு பாடுறாரு அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு சிச்சுவேஷனில் வருதுன்னா அவருடைய குரல் வேறே தானே இருக்கும் போது. அதனால் இது ரெண்டும் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் நான். ஆக்சுவலி இங்கே சொன்னது ஒரு எக்ஸ்டென்ஷனாக என்னோட அடுத்த கேள்வி அமையும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இந்த மாதிரி சமூக விஷயங்களையும் அரசியலையும் பேசக்கூடிய நிறைய படங்கள், பாட்டுக்கள் அதை தான் வந்து நம்ம டாப்பாக லிஸ்ட் பண்ணுறோம். என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்கள் எழுதுகிற துள்ளல் இசைன்னு சொல்லுவோம் இல்லையா, கூத்துப்பாட்டு, துள்ளல் இசை, அதுக்கும் நிறைய எஃபர்ட் போடுது. அண்ட் அது போய் இப்போது வந்து ஈஸியாக வந்து மன்மதராசா அப்படின்னு எல்லா பாட்டும் மன்மதராசா ஆகிடாது. இதுவும் கஷ்டம்தான், இதுவும் நல்ல பாட்டு தான், இதுவும் கலை தான் அப்படின்னு கவனிக்காமல் போகப்படுகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லை, அது சரிதான். அப்புறம் இன்னொன்று எல்லாமே கவனிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். என்னென்னா பாடலுடைய தன்மை, ரசனைங்கிறது வந்து வித்தியாசப்பட்டுட்டே இருக்கும் இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு பாட்டை கேட்பதற்கும் ஒரு பாட்டை கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது எளிமையான பாடல்கள் அல்லது வந்து ஒரு துள்ளல் இசை பாடல்கள் வந்து கொண்டாடப்படுவது அப்படின்னா அந்த பாட்டினுடைய நோக்கம் கொண்டாட்டத்துக்கு மட்டும்தான். அது ஒரு காலம் கடந்து பேசப்படணும் அப்படிங்கிற நோக்கம் அந்த பாட்டுக்கே இல்லை, அந்த சுச்சுவேஷனுக்கே இல்லை. அதோடைய தேவை என்பது அந்த பாடல் வந்து அந்த படத்தினுடைய வேகமான ஓட்டத்திற்கும் அந்த வேகமான வசூலுக்குமாக அது பயன்படுறது தான் நோக்கமே. அது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறாது, அவ்வளோதான். அது இப்போ ஒரு மெல்லிசை பாடலுங்கிறது ஒரு காலம் கடந்து நிற்கலாம், ஒரு தாய்மை பாடலுங்கிறது ஒரு காலம் கடந்து நினைக்கலாம், ஒரு தத்துவ பாடலுங்கிறது அப்படி நிற்கலாம். அப்போ ஒவ்வொரு பாட்டுக்குமான விலை என்பதும் அதற்கான தொகை என்பதும் வித்தியாசப்படுது. அந்த வித்தியாசத்தை நோக்கி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம ஒன்றும் வருத்தப்படணும் அல்லது அதுக்காக ரொம்ப சங்கடப்பட வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். சங்கடப்படுறதுங்கிறத விட இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி இப்போவும் மன்மதராசான்னு போட்டால் எல்லாரும் ஆடுவாங்க. அந்த பாட்டுக்கான அந்த ஒரு ஈர்ப்பு இப்போவும் இருக்குது இல்லையா? ஸோ என்னோட கேள்வி வந்து அதுவும் காலம் கடந்து நின்றுருக்கு இல்லையா? அதுக்கான எஃபர்ட் அது ஏன் நம்ம வந்து அதை ஏதோ ஓகே துள்ளல் இசைனா இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ளே இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இல்லை. நமக்கு என்னென்னா இது தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாவற்றுக்கும் பின்னாலும் ஒரு அரசியல் இருக்குது. இப்போது சாஸ்திரிய இசை உயர்வானதுன்னு நம்ம கருத ஆரம்பிக்கிறோம், அல்லது அப்படி சொல்கிறோம், அல்லது நம்புகிறோம். அப்போ சாஸ்திரிய இசை உயர்வானதுன்னா அப்போ ஒரு கிராமத்து இசை அல்லது ஒரு துள்ளல் இசை அல்லது ஒரு பறை இசை என்பது வந்து சாஸ்திரிய இசையை விட கம்மி தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த புரிதலில் இருந்து தான் இந்த கட்டுமானங்களே உருவாகுது. அப்போ துள்ளல் இசை என்பது வந்து ஒரு உழைக்கும் மக்களுடைய பாடலுடைய தன்மையை கொண்டிருக்குது. சாஸ்திரிய இசை என்பது ஒரு சபாக்களில் பாடக்கூடிய ஒரு பாடல் தன்மையை கொண்டிருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். எதை ஒன்று உயர்வாக சொல்கிறோமோ, இது உயர்வென்று சொன்னாலே இன்னொன்றை தாழ்வென்று நம்ம சொல்லுகிறோம். மன படிமங்களில் அது பதிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த கருத்தையே வெளிப்படுது நமக்கு. அப்போ இது எந்த கருத்தை நீங்கள் முன்வைத்து ஒரு விஷயத்தை பேசுகிறீர்களோ அந்த கருத்து வந்து சரியின் படும், இன்னொரு கருத்து வந்து சரியில்லைன்னு படுது. அப்போது ஊடகங்களாலும் ஏனைய முன்னிருந்த கருத்தாளர்களாலுமே இந்த அபிப்பிராயம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து இரட்டை அர்த்த வசனம் இருக்குது, அதில் வந்து இரட்டை அர்த்தங்களை துணிக்கக்கூடிய பாடல் வரிகள் இருக்குது, விரசமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் நல்லா நீங்கள் நுட்பமாக கவனிச்சிங்கனாக்க இந்த பாடல்களை வந்து நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு இதை காட்சியை பார்த்தீங்கன்னா அந்த காட்சியில் வந்து அவ்வளோ விரசமாக இருக்கும், அந்த அசைவுகள் வந்து அவ்வளோ விரசமாக எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பாட்டினுடைய வரிகளை நீங்கள் வந்து கேட்கும் பொழுது அவ்வளோ விரசம்லாம் தோணாது. அப்போ ஒரு பாடல் வந்து காட்சிபூர்வமாக மாறுகிற பொழுது அது இயல்பிலேயே அது என்ன ஆகுதுன்னா அது ஒரு வழக்கமான தன்மையிலிருந்து இன்னொரு நம்ம
ஒரு விரசமான தன்மையை நோக்கி அது போயிடுது. அதுவும் சேர்ந்து தான் இந்த பாடல்களுடைய தன்மையை, இந்த தரத்தை வந்து தீர்மானிக்குதுன்னு நினைக்கிறேன். தரம் இல்லாமல் பார்க்கணும்னு நான் சொல்லவே வரமாட்டேன். ஒவ்வொருத்தருடைய ரசனை அடிப்படையில் தான் இருக்குது. உங்களுடைய ரசனை மட்டம் எப்படியோ அதான். ஆரம்பத்தில் வந்து நிறைய கவித்துவம், நிறைய கொஞ்சம் பாடல்களில் வந்து கவித்துவமாக எழுதி கொஞ்சம் அந்த மாதிரி பெரிய வார்த்தைகள் பயன்படுத்தி அந்த மாதிரி போயிட்டு இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, இன்ஃபேக்ட் நீங்கள் யூஸ் பண்ணது தான் மைனாக்கு முன் மைனாக்கு பின் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் எளிமையாக எழுத ஆரம்பித்து நிறைய பேரை போய் சென்றடையணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. ரெண்டு விதம் இருக்குது, ஒரு 2 பார்வை இருக்குது. இப்போ வந்து ஒன்று வந்து நம்ம சொல்கிறத சொல்லிவிடுவோம், மக்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, அது ஒன்று. இன்னொன்று வந்து கொஞ்சம் ஈஸியாக சொன்னால் நிறைய பேர்கிட்ட போய் சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் வாலி சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். நம்ம அவங்கள வந்து அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம யோசிக்காமல் நம்ம சொல்கிறத நம்ம சொல்லிட்டோன்னா அவங்க அதையும் ஏற்றுப்பாங்க. அவங்க அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்துடுவாங்க, ஒரு வந்து அவங்க ஆல்ரெடி அங்கே இருப்பாங்க, நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த கண்ணோட்டம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ரொம்ப சரியான கேள்வி தான், ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. ஆனால் படத்தினுடைய தன்மைகள் தான் அந்த பாட்டை தீர்மானிக்கும். நீங்கள் வந்து ஒரு 90களுக்கு முன்னாடி வந்த படம் அல்லது 2000க்கு பிறகு எடுக்கப்பட்ட படங்களுடைய கதாநாயகருடைய மனநிலை, கதாநாயகருடைய பாத்திர வடிவமைப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு விஷயம் புரியும். ஒரு 2000த்தினுடைய தொடக்கத்திற்கு முன்னால் வந்த படங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த கதாநாயகன் வந்து ரொம்ப சமூக அக்கறை மிக்கவனா, ரொம்ப ஒழுக்கமானவனா, ரொம்ப குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவனா இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள். 2000க்கு பிறகு வந்த பல படங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகன் அந்த ஊரிலே மதிக்கப்படக்கூடாத ஒருத்தனாக இருப்பான். அவன் ரொம்ப ஒரு மோசமான இதாக இருப்பான். அவனுக்கு வந்து எஸ்தட்டிக் சென்ஸுங்கிறதே ஒன்று இல்லாத ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அவன்கிட்ட போய் அவன் குரலில் வரக்கூடிய ஒரு பாடலை நான் கவித்துவமாக எழுதுகிறேன்னு நான் சொன்னேன்னா அது எவ்வளோ முரணாக இருக்குங்கிறது தான் நான் அந்த மைனாவுக்கு முன் மைனாவுக்கு பின்னு நான் சொன்ன அந்த ஐடியாவே நான் வந்து அதிலேருந்து தான் கன்சீவ் பண்ணேன். நான் எப்படின்னா அந்த கதாபாத்திரம் ஒரு மூட்டை தூக்குற கதாபாத்திரமாக இருக்குது. அது அவனுக்கு காதல் வந்துட்டால் மட்டும் அவன் எப்படி உடனே கவிஞன் ஆக முடியும் அந்த இடத்துல? கரெக்ட். அப்போது இந்த கண்ணதாசனோ வாலியோ அல்லது கூமா பாலசுப்ரமணியமோ கூசா கிருஷ்ணமூர்த்தியோ அவர்கள் காலத்தில் வந்த பாடல்கள் எல்லாம் அந்த கவித்துவமான அடையாளங்களோடு இருந்ததுக்கு அடிப்படை காரணம் அந்த கதாநாயகர்கள் அந்த கதையில் அந்த மாதிரியான மனநிலை உடையவர்களாக இருப்பாங்க அல்லது அதை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போது இதை வந்து ஒரு பருத்தி வீரன் கார்த்திகோ அல்லது வந்து ஒரு விதார்த்தோ அல்லது வந்து ஒரு சிவகார்த்திகேயனோ அப்படி பாடுறாங்கன்னா அது நம்பகத்தன்மையவே கேள்விக்குறியாகும். இந்த கதைக்குள்ளே வந்து கனவு பாடல்களாக இப்போ வருது இல்லையா, அதில் மட்டும்தான் நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எழுத முடியும். அப்படியான பாடல்கள் அதை நான் பதிவு செய்கிறேனே தவிர சாதாரண பாடல்கள் அந்த கதாபாத்திரத்தின் குரலாக இருக்கிறது. இப்போ 2 பேரும் அவங்க பார்க்குறாங்க, பார்த்த உடனே பாட்டு அப்படின்னா பார்த்த உடனே பாட்டு அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துலையே அவங்க மனோநிலை மட்டும்தானே வெளிப்பட முடியும். அதில் நான் ரொம்ப நுட்பமாக எழுதுகிறேன், நான் ரொம்ப கவித்துவமாக எழுதுகிறேன்னு நான் என்னை ஏமாத்துறது அல்லது கேட்க வைக்கிறவர்களை வந்து நம்ம அப்படி நம்ப வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது எளிமையாக தான் இருக்குது. ஆனால் அந்த எளிமைக்குள் ஒரு தொடர்ச்சியை நான் வந்து கையாளணும்னு நினைப்பேன் நான். அதுதான் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. என்னென்னா இப்போது உன் மேலே ஒரு கண் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேட்கும்போது சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் அதற்கான ஏய்ப்பு வார்த்தைகளை தேடுவது இருக்குல்ல, அது ரொம்ப சிரமமாக இருக்கும். வாலியே ஒரு முறை என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், அந்த தொடர்ச்சி வந்து ரொம்ப பார்க்கணும் நம்ம அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அடிக்கடி இந்த மாதிரி சில பாடல்களை கேட்டு பேசும்பொழுது அப்படி ஒரு முறை சொன்னார் அவர். அந்த தொடர்ச்சியை வந்து எப்போதுமே மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து பார்க்குறவனுக்கு வந்து அதில் உள்ள ஒரு சின்ன திரைக்கதை அமைப்பு இருக்குது. ஒரு பாடலுடைய வடிவத்தில் ஒரு நேர்த்தி இருக்குது. அந்த நேர்த்தியை கையாள்வதற்கு இந்த எளிமை ரொம்ப முக்கியம். அந்த எளிமையை தாண்டி அதற்குள் அந்த தொடர்ச்சி வந்து ரொம்ப முக்கியம்னு அவர் சொன்னார். அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே. அண்ட் உங்களோட பாடல்கள் பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேட்ச் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஓம் மேலே ஒரு கண், ஊதா கலர் ரிப்பன், கூட மேலே கூட வச்சு ஆஸ் அது வந்து ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் மனசில் பதிஞ்சிரும். இது நீங்கள் வந்து யோசிச்சு ஓகே இது மாதிரி நமக்கு ஒரு செட் ஆகுது, அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிப்போம் அந்த மாதிரியா, இல்லை உங்களோட ஸ்டைல் நேச்சுரலாகவே அப்படி இருக்கா? இல்லை, அது என்னென்னா நான் வந்து கொஞ்சம் நவீன கவிதைகள், கொஞ்சம் மரபு கவிதைகள் இதெல்லாமே எழுதி கொஞ்சம் வந்தேன் நான். எடுத்தோன்னே வெறும் பாடல் மட்டும் எழுதலை நான். நிறைய புத்தகங்கள் எழுதி அப்புறம் கணையாலையெல்லாம் வேலை பார்த்து அந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னென்னா இந்த பத்திரிகை துறையில் இருந்ததுனால எனக்கு வந்து எப்போதுமே என்னென்னா நீங்கள் எப்போதுமே ரேப்பர் மேட்டருக்கு ஒன்று யோசிப்போம் இல்லையா, இதுக்கு எப்படி டைட்டில் வச்சா நல்லாயிருக்கும். அது வந்து நோக்கம் வந்து அதை வாசிக்க வைப்பது தான். நான் வந்து சினிமா பாட்டையுமே நான் வந்து என்ன நினைப்பேன் அப்படின்னாக்கா, இந்த பாட்டை கேட்குற பொழுது ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணணும். முதல்ல வந்து அந்த முதல் வரி வந்து இது ஏதோ ஒரு வித்தியாசப்படுத்துதே, இது ஏதோ சொல்கிறாங்களே அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல வைக்கணும். இப்போ தென்றலே கண்ணே மானே மயிலே குயிலேன்னு எழுதுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ அதே சந்தத்துக்கு அப்படி தான் எழுத போகிறோம். ஆனால் அப்படி கேட்ட உடனே அது பழசாக தெரியுது உங்களுக்கு.
அதுக்காக காரணம் என்னென்னா, நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக வந்து ஏறக்குறைய ஒரு 100 வருஷமாக தமிழ் சினிமாவில் ஒரு 90 வருஷமாக நமக்கு பாட்டு இருக்குது. அதுவும் பாட்டாகவும் இருந்த காலங்கள்லாம் இருக்குது. அதனால் அதை மீறி சிந்தனைகளுங்கிறது ரொம்ப வழக்கு சொற்களில் எழுதும்போது அது எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு நாட்டார் பாடல் மரபினுடைய இன்னொரு திரட்சி தான் நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது. அப்போது வந்து வானமமலையுடைய இந்த நாட்டார் பாடல் தொகுப்புலாம் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த சின்ன சின்ன ஃப்ரேசஸ் இருக்கும். அதாவது மக்கள் வந்து என்ன தொழில் பாடல்கள் இருக்குது, அந்த தொழிலில் வந்து அந்த தொழில் சார்ந்த வார்த்தைகள் தான் வரணும். அப்படி வரும்பொழுது தான் அதுக்குள்ளே ஒரு கோர்வை இருக்கும், அதற்குள்ளே ஒரு சின்ன ஒரு கவித்துவ அடையாளம் வந்து இருக்கும். அது வந்து மக்கள் மொழியில் இருக்குது. அந்த மக்கள் மொழியில் இருக்கக்கூடிய அந்த கவித்துவத்தை வந்து திரைப்பாடலுக்குள் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. அது அந்த ஆசை வந்து ஏன் அப்படின்னா, கவித்துவமாக எழுதுவது அப்படிங்கிறது அல்லது வந்து என்னுடைய புலமையை, என்னுடைய அறிவு திறமையை, என்னுடைய கவிதை ஆற்றலை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு வந்து 15 வருஷம் நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன். அது வேறு மாதிரியாக ஒவ்வொரு முறையும் வேறு எழுதி பார்த்துருக்கேன் நான். அப்போ எழுதி பார்த்த பிறகு ஒரு விஷயம் எனக்கு என்ன ரொம்ப ஈஸியாக பிடிச்சின்னா, உடனடியாக அவங்கள கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அவங்க கைத்தட்டுறாங்க. இப்போ வந்து கண்ணம்மா கண்ணம்மாங்கிற பாட்டு வந்து ரெக்கை திரைப்படத்தில் அந்த கதாநாயகனுக்கோ கதாநாயகிக்கோ இல்லாத ஒரு பாட்டு அது. ஆனால் அந்த படத்தில் அந்த பாட்டு அவ்வளோ கொண்டாடப்பட்டது. அப்போது என்னென்னா, மக்களுடைய மனதில் அல்லது சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு சொல் அவங்கள வந்து ஏதோ உந்துது. அவங்க அந்த கண்ணம்மாங்கிற சொல் வந்து அது அவர்களுக்குரிய சொல்லாக அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பாரதியை தெரியாது, பாரதிதாசனை தெரியாது, அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அந்த கண்ணம்மாங்கிற அந்த வரியும் அந்த இசையும் வந்து அவங்கள ஏதோ ஒன்று பண்ணுது. அதனால அவங்களுக்கு பிடிக்குது. இப்போ கூட மேலே கூட வச்சுங்கிறது புது சொல்லே இல்லை. அது ஏற்கனவே வந்து பல படங்களில் கேட்ட சொல் தான், பல கிராமங்களில் இன்னமும் பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சொல் தான் அது. ஆனால் அது அவங்கள எங்கேயோ வந்து ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுது. இப்போ சாதாரணமாக ஒருத்தர் ஒரு பெருங்கூட்டத்தில் வந்து பார்த்தாக்க, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படிங்கிற ஒருத்தரோடு நமக்கு சின்னதாக கனெக்ட் ஆகும். அந்த பார்த்துருக்கேங்கிறது வந்து என்னென்னா, உங்களை எனக்கு தெரியுங்கிறது தான். அப்போ தெரிந்தவர்களோடு நமக்கு ஒரு சின்ன நெருக்கம் ஏற்படுது இல்லையா? அந்த நெருக்கத்தை பாடல் வரிகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதனால தான் தொடர்ச்சியாக அந்த முயற்சி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கதாபாத்திரத்தோடு நான் அந்த பாட்டை வந்து அசோசியேட் பண்ணுறேன்னு எனக்கு வந்து நீங்கள் கதாபாத்திரம் மட்டும் இல்லாமல் அதை ப்ளே பண்ணுற ஆளுக்கும் கொஞ்சம் உங்களோட அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆர் சென்ஸ் ஆஃப் விட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து சந்திரமுகியில் வந்து கொஞ்ச நேரம் எழுதும்போது ரஜினிக்காக 2 லைன் வச்சும்போது அது ரஜினி பண்ணும்போது கரெக்டாக இருந்தது. அந்த மாதிரி இப்போது வந்து சீமராஜாவில் ஆக்சுவலி வந்து நான் பொன்ராம் சார் இன்டர்வியூ பண்ணும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அந்த வார சீமராஜாவில் வந்து அரைச்சமாவாக அரைச்சாலும் அதுக்கு தனி திறமை வேணும், அதே மாதிரி எவ்வளோ பேர் எனக்கு ஜால்ரா போட்டாலும் நான் கரெக்டாக என்னோட இதில் தான் இருப்பேன், அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக 2 வரி வச்சுருப்பீங்க. நான் அவர் கேட்டப்போ அது யுகபாரதி சார் தான் பண்ணார், அது அவரோடது தான். நான் சும்மா அவர்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொன்னபோது அவர் பண்ண ஒரு விஷயம் அது. இப்போ பொன்ராம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, பொன்ராமுடைய இந்த 4 படம், அவருடைய முதல் படத்துலேருந்து நான் எல்லா பாட்டும் நானே எழுதுகிறேன். ஒரு 20-25 பாட்டு இப்போ அவருக்கு நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 25 பாட்டுலேயும் ஒருத்தரோடு உறவு கொண்டுகிட்டே இருக்கும். அப்போது எங்கள் எல்லாருக்குமே சாதாரணமாக சொல்லுவேன், இப்போ என்ன சிச்சுவேஷன், அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டா இந்த இடத்துல பாட்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கான அறிமுகமும் நெருக்கமும் பழக்கமும் வந்துடுது. அப்போது இமான் வந்து கம்போஸ் பண்ணும்போது சொன்னார், இல்லையா இது வந்து நம்ம இந்த மாதிரி இந்த டியூன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே, சார் இது கொஞ்சம் பழசு மாதிரி எல்லோரும் ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ சொன்னோடனே நான் சொன்னேன், இல்லைங்க அதுக்கே ஒரு பெரிய திறமை வேணும், நீங்கள் போட்ட மாதிரி போகிறதுக்குமே வந்து இது பண்ணணும். அம்மா சமையல் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், அம்மா புதுசாலாம் எதுவுமே சமைக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து நாக்கு நமக்கு பழகிடும். ஒன்று, நம்ம பசிக்கிற நேரத்தில் அவங்க சாப்பாடு போட்டுருவாங்க. இது 2ம் தான் அம்மா சாப்பாடு மாதிரி இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அதுக்கு ஒரு பெரிய திறமை வேணும் அப்படின்னு சொன்னோடனே, இது எங்கேயாவது சேர்ப்போம் பாட்டில் அப்படின்னு சொல்லி அப்படி சேர்த்தது தான் அந்த அரைச்ச மாவு அரைச்சாலும் அதுக்கு வேணும் தனி திறமை அப்படின்னு செஞ்சது. அப்புறம் சிவகார்த்திகேயனை வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக முதல் படத்துலேருந்து நான் அவர் நடிகராக ஆவதற்கு முன்னாடி அவரை வந்து நானும் இமானும் தான் வந்து இந்த சிவகார்த்திகேயன் ஒரு பையன் டிவிலெலாம் கேம்பேர் பண்ணுறாரு, அவரை வச்சு நீங்கள் படம் எடுக்கலான்னு சொல்லி மணங்குத்தி பறவைக்கு நாங்கள் சிவகார்த்திகேயன் தெரியாமே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணோம். அதனால் சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியை எங்களை நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அப்போது கூடுதலாக அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகளும் தெரியும், விமர்சனங்களையும் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அப்போது ஒரு சின்ன நெருக்கம் வரும். அதை எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு தான் அவர் வந்து இந்த ஜால்ரா மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வரும்பொழுது கூட அந்த கேரக்டரை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் அது அப்படி எழுதுனது தான். அதனால் இது அந்த பொன்ராமும் இதை ஃபோர்ஸ் பண்ணல, சிவகார்த்திகேயன் கேட்கல, நமக்கே தெரிஞ்சிடும்ல இதெல்லாமே அந்த பையனோட குவாலிட்டி, இதெல்லாமே அதோட கேரக்டர், இதை நம்ம சொல்லலாமே அப்படின்னா அவங்க அதை அனுமதிப்பாங்க. அப்போ அது வந்து அதை குறுக்க பூந்து வேணாம் அப்படின்லாம் அவங்க சொல்லலை. அதை ரொம்ப நாகரிகமாக நானும் அதை செஞ்சேன். ரொம்ப கூடுதலாக ஆகிடக்கூடாதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டேன். நான் வந்து இதுக்கு ரீசர்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து
ரொம்ப தெரிஞ்ச ஒரு சில கவிஞர்கள், அதாவது வாலி அவரை மாதிரி அவர்களை விட்டுட்டு ஒரு 25 கவிஞர்கள், அதாவது பாடலாசிரியர்கள் பற்றி ஒரு புக் எழுதியிருந்தீங்க அப்படின்ட்டு. அது வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் செயின் ஆஃப் தாட் கொடுத்துச்சு. ஏன்னா இப்போது கொஞ்சம் பின்னாடி ஒரு 6-7 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற பாடல் வந்து எனக்கு டக்குன்னு யார் எழுதினான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நான் போய் டக்குன்னு தேடி பார்க்கும்போது என்னால் நெட்லேயும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வந்து ஒரு பாட்டு யூடியூப்பில் இருக்குது, ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர் யாருன்னே தெரில. அது வந்து நிறைய மாறி போய் வேறத்தவங்களுக்கு கிரெடிட் ஆகி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. அதை பற்றி உங்களுக்கு எதாவது சொல்ல முடியுமா? ஆமாம், அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ கூட அந்த 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 நூல் வந்து இப்போ திருப்பி வருது. இப்போ வந்து அது ஏற்கனவே வந்து சும்மா ஒரு 200 பக்கத்துக்கு நான் எழுதியிருந்தேன். இப்போ ஒரு 500 பக்கத்துக்கு அதை மாற்றி எழுதியிருக்கேன் நான். ஒரு 20 பாடலாசிரியர்களை பற்றி, அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, அவர்களுடைய எஸ்தட்டிக் சென்ஸு, அவர்கள் சினிமாவுக்குள்ளே என்னென்ன மாதிரி பண்ணாங்க, அவங்க ஏன் நிலை பெற்றாங்க அல்லது நிலை பெற முடியாமல் போச்சு, அல்லது ஏன் அவங்கள கொண்டாடாமல் போனாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஒருத்தர் பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டான ஒர்க் அது. அது வந்து என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுன்னு நானே கூட சொல்லிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா, நான் சினிமாவுக்கு முதல் பாட்டு எழுதுகிற வரைக்கும் சினிமா பாடல் மீது பெரிய அபிமானம் இல்லாதவன் நானே. எனக்கு சினிமா பாட்டு மேலே பெரிய அக்கறையும் இருந்ததில்லை, சினிமா பாட்டு எழுதணுங்கிற ஆசையும்லாம் எனக்கு இருந்ததில்லை. ஆனால் வந்ததற்கு பிறகு நான் வந்து படிக்க ஆரம்பித்து, இந்த ஒவ்வொருத்தரையாக கேட்க ஆரம்பித்து, அப்போ பார்க்கும்பொழுது என்னென்னா, அற்புதமான கவிஞர்களெல்லாம் வந்து இந்த சினிமாவில் இருந்திருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரை பற்றின இன்சிடென்ட்ஸே வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இப்போ அந்த கூசா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய பாடல் வந்து தான் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது என்பது எதுன்னு ஒரு பாட்டு ரத்தக்கண்ணியில் இருக்கும். ஆனால் அந்த பாட்டுங்கிறது அதை கேட்டோம், அது ரொம்ப நல்லாயிருக்கும், அது ரத்தக்கண்ணியில் இடம்பெற்றிருக்கு. அந்த பாட்டை பார்க்கும்போது எம்ஆர் ராதா வந்து பிரமாதமாக நடிப்பார் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த படத்துக்கு அந்த பாட்டு எழுதலை, அது ஒரு நாடகத்தில் இருந்த பாட்டு. அந்த நாடகத்துக்கு இருந்த பாட்டை வந்து இந்த படத்துக்கு எப்படி பயன்படுத்தினாங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. என்னென்னா, இவர் ஒரு நாடகம் போடுறாரு, காணிக்கைன்னு என் காணிக்கைன்னு ஒரு நாடகம் இருக்குது. அந்த நாடகத்தில் வந்து அப்போல்லாம் வந்து ஸ்க்ரீனை ஒரு காட்சி முடித்து அடுத்த காட்சிக்கு வந்து ஸ்க்ரீனை மூடிட்டு திருப்பி அடுத்த காட்சி, அப்படி தான் நாடகம் நடக்கும். அவர் தான் முதல் முறை என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஸ்க்ரீனை மூடாமல் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு காட்சி முடிஞ்ச உடனே அந்த காட்சி அடுத்த காட்சிக்கு மற்றவங்க ரெடியாகி வரதுக்குள்ளே ஒரு சின்ன பாட்டு, அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அந்த காட்சி அடுத்தது இருக்கும். அப்படி ஒரு காட்சிக்கும் மாறி 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 ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் ஒரு சீடியாக வெளியிட்டிருக்காங்க. அந்த சீடியை வந்து சிஎஸ் ஜெயராமன் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு வெளியிட்டிருக்காங்க. அது அப்போ பிரபலமாக இருந்திருக்கு. அப்போ எல்லா நாடகத்தில் இருக்கிறவங்களும் அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் ரத்தக்கண்ணீர் நாடகமாக போடும்போது இந்த பாட்டை யூஸ் பண்ணப்பட்டு படமாக வரும்பொழுது அதை யூஸ் பண்ணிட்டாங்க. எம்ஆர் ராதா வந்து இந்த பாட்டு யாருதுன்னே தெரியாமல் பயன்படுத்திட்டார். அப்புறமா வந்து இது யார் பாட்டு அப்படின்னு கேட்கும்போது இது வந்து கூசா கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்காரு அப்படின்னோடனே எனக்கு பிடிச்சிருந்ததை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டார் அவர். அதுக்கப்புறம் கூப்பிட்டு பெரிய தொகையெல்லாம் கொடுத்து அதை பண்ணாங்க அப்படிங்கிறது. இப்படி வந்து இந்த பாட்டோட ரசனைங்கிறது ஒன்று, இந்த பாட்டோடைய கேட்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கிறது வேறு. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவங்கள் இருக்குல்ல, இந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த புத்தகத்தில் வந்து நான் இப்போது நிறைய எழுதியிருக்கேன் ஒவ்வொருத்தரை பற்றி. அதேமாதிரி மருதகாசி, அதே மாதிரி சுரதா, கூமா பாலசுப்ரமணியம், இப்படி நிறைய, அதாவது இந்த பெயர்களெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பெயர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாடல்கள் கூட உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த சம்பவங்கள் தெரியாது. அப்படி சம்பவங்கள் அந்த புத்தகத்தில் வந்து நிறைய இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி டைம் எடுத்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. கூடிய சீக்கிரம் ஜிப்சியும் சரி, மெஹந்தி சர்க்கஸும் சரி, முழு ஆல்பமும் கேட்டுட்டு வேற ஒரு சந்திப்பில் மீட் பண்ண. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். ரொம்ப முக்கியமான கேள்விகள் கேட்டிங்க. திருப்பி என்னென்னா ஒரு லைஃப்பை ஒரு மாதிரி ரிவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். Very, very bad.